எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேஇ எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் செட் ப்ராக்கெட்டில் எக்ஸ் such that modulus எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10 less than or equal to 6 and b equal to எக்ஸ் such that modulus எக்ஸ் மைனஸ் 2 greater than 1. then இந்த ரெண்டு செட்டையும் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் என்னென்னா, first option A union B equal to open bracket minus infinity closed 1 union open to comma infinity. Second question, second answer என்ன, B minus A equal to minus infinity open minus 4 union open minus 2 comma open 1 union open 4 comma infinity. Third என்ன, A minus B equal to closed 2 comma open 3. Fourth option என்ன, A intersection B equal to closed minus 4 comma closed minus 2 union closed 3 comma closed 4. நம்ம இதில் எந்த ஆப்ஷன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னா, A வந்து A ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் எக்ஸ் such that modulus எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10 less than or equal to 6 இதை நம்ம எடுத்துக்குவோம். அப்போ மைனஸ் 6 less than or equal to எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10 less than or equal to 6ன்னு எழுதலாமா. இந்த மைனஸ் 10 இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும், மைனஸ் 6 ப்ளஸ் 10 less than or equal to எக்ஸ் ஸ்கொயர் less than or equal to 6 ப்ளஸ் 10ன்னு வருமா. அப்போ மைனஸ் 6 ப்ளஸ் 10னா 4 less than or equal to எக்ஸ் ஸ்கொயர் less than or equal to 6 ப்ளஸ் 10னா 16. சரி, இந்த செட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது, எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தா அந்த வேல்யூ எதுலேருந்து 4லேருந்து 16க்குள்ளே இருக்குன்னு சொல்லணுமா. சரி, நம்ம ரியல் லைன் எடுத்துக்கலாம். இங்கே 0 1 2 இந்த மாதிரி உள்ளே இருக்கிற வேல்யூ வரும், இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்களா. சரி, இங்கே -1 -2 -3 -4 இங்கே உள்ளே இருக்கிறதும் வரும். நான் ஒரு வேளை எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஆனால் 1ஓட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஆனால் நம்மளுக்கு 4க்கும் 16க்கும் உள்ளே தான் இருக்கணும். அப்போ 2 கொடுத்தோம்னா என்ன, 2 ஸ்கொயரோட 4, அப்போ 4 உள்ளே இருக்குது. அதே 3 கொடுத்தோம்னா 3 ஸ்கொயராக 9 உள்ளே இருக்குது. 4லேருந்து 16க்குள்ளே 9 இருக்கா. அதே 4 கொடுத்தோம்னா என்ன வரும், 16 வரும். அப்போ 2லேருந்து 4 வரைக்கும் வரும். இந்த பக்கமும் பாருங்கள், ஏன்னா ஸ்கொயரில் தான் இருக்குது. -2 கொடுத்தா -2 ஸ்கொயர்னால் என்ன, 4 இருக்குது. அதே -4 ஸ்கொயர்னா 16. அப்போ க்ளோஸ் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு ஏவோட இது என்ன கிடச்சிருக்கு, closed -4 comma -2 union closed 2 comma 4 கிடச்சிருக்கு. அடுத்தது B என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் such that modulus எக்ஸ் மைனஸ் 2 greater than 1. அதாவது இந்த வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி வேல்யூ வரணும்னு சொல்கிறாங்க. நான் இப்போ இங்கே 0 1 2 3 இங்கே -1 -2ன்னு எடுத்துக்கிறேன். நான் சப்போஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தா என்ன வரும், நான் இங்கே 0 சப்ஸ்டிட்யூட் -2 அப்போ 2 வரும். ஆனால் அதை 1 விட பெருசு 0 வருங்களா, 0 வரும். அடுத்தது 1 கொடுத்தனா என்ன வரும், 1 கொடுத்தனா 1 -2 -1 1 கொடுத்தனா 1 -2னா -1, அப்போ 1 greater than 1. இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ராங்கு, அதனால் இங்கே ஓப்பன் ப்ராக்கெட்டு. அப்போ 1லேருந்து மேலே இருக்கிற இப்போ -2 கொடுத்தனா -4, அப்போ மாடுலஸ்லேருந்து வெளியே எடுத்தால் 4, அப்போ 4 greater than 1 அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ 1 வராது, ஏன்னா 1 கொடுத்தோம்னா நம்மளுக்கு 1 greater than 1ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. greater than or equal to கொடுத்துருந்தா நம்ம 1 போடலாம். அப்போ ஓப்பன் -infinity ஓப்பன் 1 யூனியன். அதே நான் 2 கொடுத்தனா என்ன வரும், இங்கே 2 கொடுத்தனா 2 -2 0 ஆயிரும். ஆனால் நம்மளுக்கு 1 greater than தான் இருக்கணும். 0 greater than 1ங்கிறது தப்பான கண்டிஷன், அதனால் 2 வராது. அதே 3 கொடுத்தனா என்ன வரும், 3 கொடுத்தனா இங்கே 3 -2 1 வந்துடும். அதே 1 greater than 1ங்கிற கண்டிஷனுக்கும் வராது. அப்போ 3ஐ விட அதிகமானது, அப்போ 3 கொடுக்க மாட்டோம், 3ஐ விட வேல்யூ அதிகமாக இருக்கிறது கொடுக்கும். அப்போ ஓப்பன் 3 comma infinity. இங்கே எதனால் 1க்கு ஓப்பன் போட்டிருக்கோம், எதனால் 3க்கு ஓப்பன் போட்டிருக்கோன்னு புரியுதா. 1 கொடுத்தாலும் நம்மளுக்கு 1 வருது, 1 greater than 1 சொல்ல மாட்டோம். இப்போ 1ஐ விட அதிகமான வேல்யூ கொடுப்போம், அதனால் ஓப்பன். அதே மாதிரி தான் இங்கே 3 கொடுத்தா நம்மளுக்கு 1 வருது, 1 greater than 1ன்னு சொல்ல மாட்டோம், ஈக்குவல் வேணால் வரும். அதனால் 3ஐ விட அதிகமான வேல்யூ, அப்போ அதனால் ஓப்பன். அப்போ -infinity 1 யூனியன் ஓப்பன் 1 யூனியன் ஓப்பன் 3 comma infinity பியோட செட்டுங்களா. சரி, நம்மளுக்கு இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா. இது ஏ இது பி, இது ரெண்டையும் யூனியன் பண்ணால் என்ன வரும், -infinity யூனியனுங்கிறப்ப இங்கே இந்த யூனியன் எடுத்திங்கன்னா என்ன வரும், 0 1 2 1 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்களா. இங்கே -1 -2 இங்கே
-3 -4ங்களா, இங்கே 3 4ங்களா. இப்போ இதனோட செட் என்ன, -4லேருந்து -2 வரைக்கும், 2லேருந்து 4 வரைக்கும். இதனோட செட் என்ன, -∞லேருந்து 1 வரைக்கும். அப்போ -∞, அப்போ -2வும் -4ம் -2வும் உள்ளே வந்துடும். அடுத்தது யூனியன் தானே பண்ணுறோம். அப்போ யூனியனுங்கிறப்ப என்ன வந்துடும், -∞ 1 வரைக்கும் வந்துடும் யூனியன். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3லேருந்து ∞, இங்கே நம்மளுக்கு 2லேருந்து ∞, அதாவது க்ளோஸ்டு. இங்கே வந்து க்ளோஸ்டு வருது, க்ளோஸ்டு 2 வரும். இங்கே நம்மளுக்கு ஓப்பன் 3ன்னு இருக்குது. அப்போ 3லேருந்து இங்கே ஓப்பன் 3 இருக்குது, இங்கே க்ளோஸ்டு இருக்குது. யூனியன் பண்ணால் க்ளோஸ்டு 2ன்னு வரும். நான் நம்மளுக்கு வந்து இங்கே ஓப்பன் 2ன்னு இருக்குது, அதனால் இந்த கண்டிஷன் வராது. அடுத்தது B - A பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஏவோட காம்ப்ளிமெண்ட் வேணும். அதனால் ஏவோட காம்ப்ளிமெண்ட் என்ன, ஏ இதை விட்டுட்டு அடுத்தது எழுதுவோம். அப்போ -∞, ஓப்பன் -4, இங்கே க்ளோஸ் இருக்கிறதுனால ஓப்பன் -4 யூனியன் -2, ஓப்பன் -2, ஓப்பன் 2 யூனியன் ஓப்பன் 4, ∞. அதுதானே ஏ காம்ப்ளிமெண்ட். நம்மளுக்கு ஏல இருக்கிறத இங்கே வரக்கூடாது. ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏல இல்லாதது. அப்போ -∞, ஓப்பன் 4 யூனியன் ஓப்பன் -2, 2 ஓப்பன் 2 ஓப்பன் 4, ∞. B - Aனா நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஃபார்முலா, B இன்டர்செக்ஷன் A காம்ப்ளிமெண்ட். B இன்டர்செக்ஷன் A காம்ப்ளிமெண்ட்னா இதுதான் B, இது A காம்ப்ளிமெண்ட். இதில் காமன் வேல்யூ. இப்போ நம்மளுக்கு இதை ரியல் லைன் எடுத்துக்கலாம். இங்கே 0 1 2 3 4ன்னு போயிட்டே இருக்குது. இங்கே -1 -2 -3 -4ன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு Bங்கிற செட் என்னது, 1லேருந்து இந்த பக்கம் போயிட்டே இருக்கிறதுங்களா, ∞ வச்சுக்கோங்க. இதுதான் B. அடுத்தது 3லேருந்து இந்த பக்கம் ∞ வரைக்கும் போயிட்டே இருக்குங்களா, இது B. அடுத்தது நம்மளுக்கு என்ன, ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -∞லேருந்து -4 வரைக்குமா, இது ஒன்று -4 வரைக்கும். அடுத்தது -2லேருந்து 2 வரைக்கும், 4லேருந்து ∞ வரைக்குமா. நம்மளுக்கு இன்டர்செக்ஷன்னா காமன் வேல்யூ எடுப்போம். இங்கே பாருங்கள், -∞லேருந்து இங்கே -4 வரைக்கும் யூனியன் -2லேருந்து 1 வரைக்கும் தான் வரும். ஏன்னா இங்கே 2 வந்து நம்மளுக்கு Bயில் இல்லை, அதனால் -∞லேருந்து -4 வரைக்கும். அடுத்தது யூனியன் -2லேருந்து இங்கே 1 தான் சொல்லியிருக்கோமா, அப்போ -2லேருந்து 1 வரைக்கும். 2ங்கிறது காமன் வேல்யூ வராது. அடுத்தது 4லேருந்து இங்கே 3லேருந்து இருக்குங்களா, ஆனால் நம்மளுக்கு இங்கே 4லேருந்து தான் இருக்குது. அப்போ 4லேருந்து தான் காமன் வேல்யூ, இது காமனுக்குள்ளே வராது. Bயில் வேணால் இருக்கலாம், ஆனால் ஏ காம்ப்ளிமெண்ட்டில் அது வராது. அதனால் 4லேருந்து ∞. அப்போ B - A நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, -∞, -4 யூனியன் -2, 1 யூனியன் 4, ∞. அதுதானே நம்மளுக்கு B செகண்ட் ஆப்ஷன். B - A என்ன கொடுத்துருக்காங்க, -∞, -4 யூனியன் -2, 1 யூனியன் 4, ∞.